வெல்கம் பேக் டு கிரிக்கெட் எஸ்கே காய்ஸ். நேற்று பார்த்தா ஆர்சிபி ஒரு வின்னோட கம்பேக் பண்ணிட்டாங்க. அண்ட் மும்பை இந்தியன்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி வின் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கீழே இருந்த டீம்ஸ் எல்லாம் வின் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போது அப்படியே கீழே பார்த்தா சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் இருக்காங்க. அந்த டீமும் இன்றைக்கி வின் பண்ணி அவங்கள டேர்ன் அரவுண்டை மாற்றுவாங்களா அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு வாய்ப்புகள் கம்மின்னு நினைக்கிறேன். பிகாஸ் அவங்க மொமெண்டமாக சுத்தமாக லாஸ் பண்ணிட்டாங்க. மும்பை இந்தியன்ஸ் நேற்று ஃபீல்டிங்கில் கன்னாக பண்ணாங்க. அதனால அவங்க வின் பண்ண முடிஞ்சுது. ஆர்சிபியுமே அவங்க பேட்டிங் டாப் ஆர்டர் விடவே இல்லை கீழே. அதனால் அவங்க சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணாங்க பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டு டிபார்ட்மெண்ட்டுமே. ஸோ மும்பை இந்தியன்ஸ் மேலே வந்துட்டுருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக. அண்ட் சிஎஸ்கே என்ன பண்ணுறாங்க, பங்காளி கோல்ஸ் இன்றைக்கி நைட்டு தெரிஞ்சிடும். அவங்க மேலே வர போகிறாங்களா இல்லை கீழே மிதக்க போகிறாங்களா பாட்டம் ஆஃப் த டேபிள் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி டெல்லி கேபிட்டல்ஸில் வந்து கருண் நாயர் அவரோட பெஸ்ட் நாக்கை ஆஃப்டர் லாங் இயர்ஸ் ப்ரூவ் பண்ணியிருக்காரு, காட்டியிருக்காரு. இது ஒரு ரொம்ப பெரிய விஷயம். இவ்வளோ நாள் வெளியே இருந்துட்டு வந்து இந்த டீமுக்காக வந்து அடிச்சு கொடுக்கறது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அவர் அதை பண்ணி காமிச்சிருக்காரு. வாய்ப்புக்காக காத்திருக்க பொறுமை கருண் நாயர் மாதிரி ஆளுங்களுக்கு தான் தெரியும். ஸோ அவர் சூப்பராகவே ஆடிருக்காரு, அப்படி சொல்லியே ஆகணும் கண்டிப்பாக. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சிஎஸ்கே வின் பண்ணுவாங்களா? டாப் 4 டீம்ஸ் யாராக வர போகிறாங்க? ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த ஐபிஎல் முடிய போகுது. இன்னும் செகண்ட் ஹாஃபில் நிறைய கதை இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் காய்ஸ்.